ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். மசாலா அரைச்சி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட கசப்பு தெரியாது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுந்து 3/4 டீஸ்பூன் அளவு மூணையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்கிற இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். வறுக்கும்போது தான் நல்லா வறுத்து வரும், இல்லைன்னா வறுப்பட்டு வராது. அதனால தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருங்க. அதே ஹீட்லேயே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து வறுத்து அரைச்சதா, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை வதக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடிக்கல்ல வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தட்டு தேவையில்லை, ஒரு தட்டு தட்டினா போதும், உடஞ்சிடும். இந்த அளவுக்கு உடஞ்சதுனாவே போதும். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் எல்லாமே நல்லா தட்டி எடுத்துட்டேன். இதை வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உடனே வறுக்கலை அப்படின்னா இது வந்து கருப்படிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் உடனே வதக்கிடுங்க. சுண்டைக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு. கலர் மாற தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். நல்லா சுருங்குற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது சுண்டைக்காய் வறுத்ததுனால கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய், தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். 4 பேருக்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியில் சுண்டைக்காய் நல்லா கொதித்து வேகட்டும்.
அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும், பச்சை வாசமெல்லாம் போயிடணும், புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறமா விழுது சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுது வந்து நல்லா சாஃப்டாகவே அரைச்சிடுங்க. பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிடுங்க. கொரகொரப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மசாலா கொதிக்கும் போதே தேவையான அளவு உப்பு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது அந்த புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சமாக எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புளி எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசமே போயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சுண்டக்காயோட கசப்புமே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புளியோட வேக விடுறோம். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.